ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ம் வீடியோவுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். ரொம்ப கடுப்பாக போயிட்டுருக்கு நண்பர்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. டென்ஷன் ஆகுது, எரிச்சல் ஆகுது. கொஞ்சம் அதனால தான் சரி காம் பண்ணிக்கிறதுக்காக வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன். ஓகே நண்பர்களே, வாய்ஸ் கிளியராக கேட்குறதில்ல? வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி பழைய வீடியோஸ் போட்டிருந்தேன், மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப வியூஸ் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே நண்பர்களே, கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் வாய்ஸ் லேகாக இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டோனே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் பாடியில் சக்தியும் இருக்குது. என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் உடம்பு சக்தியோடு கொஞ்சம் பேச முடியல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே நண்பர்களே, அது தேவையில்லாது. எதை பற்றி பேசலான்னு வந்தேன்னா, கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் உண்டு நண்பர்களே. கிரிக்கெட் ரொம்ப இப்போ நான் எனக்கு இல்லை, அந்த பழக்கத்தை வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கப்புறம் கிரிக்கெட் அடிக்கடி பார்க்கணும். உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் வந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி ஆரம்பிக்கலாம்? இப்போ புதுசாக ஒருத்தன் கிரிக்கெட் பார்க்க வரான் அப்படின்னா என்ன மேட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம், எதை பார்க்கலாம் அப்படிங்கிற சஜஷன் சொல்லுங்கள். இப்போ ஏதாவது கிரிக்கெட் ஈவெண்ட் போயிட்டு இருந்தால் கூட சொல்லுங்கள். இது பார்ப்போம். நமக்குள்ளே ஈவெண்ட் தெரியாது, யாராவது திடீர்னு பேசுவாங்க, அதை வச்சு தான் நாங்களே கண்டுபிடிக்கிறது. அதனால் கிரிக்கெட் ஈவெண்ட் போயிட்டு இருந்தால் சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக போய் வாட்ச் அவுட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் தப்புன்னு அடிச்சுக்குது. வயசாகுதா என்னன்னு தெரில. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு. அது மட்டும் இப்போ அடிக்கடி நிறைய மறந்து போகுது நண்பர்களே. இப்போ ரொம்ப யார் என்னங்கிறதே மறந்து போகுது. யாராவது ஒருத்தன் ஸ்கூல் காலேஜ் படித்தவொடனே யாராவது கால் பண்ணால் கூட யாருன்னு சில பேர் மறந்து போயிடுது. வலுக்கட்டாயமாக இல்லை, பட் இருந்தாலும் டக்குன்னு யாராவது கால் பண்ணாங்கன்னா யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப மண்டை ஃபுல்லாக மன உளைச்சலாக இருக்குது. மெமரி லாஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதை போய் பாருங்க, நல்லாயிருக்கும். அதை பற்றி பேசியிருப்பேன் என்ன ஆச்சுன்ட்டு. இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு, அதை குறைக்க முடியல. நான் ரீமைண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஆமாண்ணே. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கு மேலே வேலைக்கு போயிட்டானுங்க. நான் தான் அந்த பிரச்சனையில் இருக்கேன்னு நினச்சேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பிரச்சனையில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அது மெமரி லாஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் நண்பர்களே போயிட்டுருக்கு. அது எப்படி குறைக்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அது என்னன்னு பார்த்து குறைச்சி விட்ருவோம். வேறு ரேண்ட், இந்த புலம்புறதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு புலம்புறத வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். எப்பயுமே புலம்பிட்டு தான் இருக்கேன். இதுவே புலம்பல் ரேண்ட்டில் தான் வரும். அதனால் எதையும் இதாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நானும் வீடியோக்காக பேசுகிற மாதிரியே தெரியலையே, புலம்புறேன், உண்மையாக புலம்புறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் புலம்பிட்டு இருக்கேன். சளி வேறு பிடிச்சிருக்கு மாதிரி, அதை அரிக்குது, மூக்கு வேறு மூக்கு வேறு அரிக்குது. அதனால் கொஞ்சம் வீடியோ புலம்பலால தான் போயிட்டுருக்கோம். புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரே மாதிரி வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரே மாதிரி எடிட்டு, கட்டு, காப்பி, பேஸ்ட்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஃப்ளாஷி எடிட்ஸ், அதாவது டக்குன்னு வர்றது, அந்த மாதிரி எடிட் மேலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஸ்டோரி டெல்லிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால தான் கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே நான் இதில் சென்னையில் இருந்த வரைக்கும் கூட தெரில. இங்கே வந்ததுக்கப்புறம் தான், ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப லேக் ஆகிட்டேன். ஸ்லோவாக பாடி இயங்குது, நவுத்துறது, நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறேன். திருப்பி மறுபடியும் ஒர்க்குன்னு ஆரம்பிச்சு போகணும். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் இங்கே வீட்டில் இருக்கனால ஃப்ரீயாக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்க முடியுது. திருப்பி சென்னை போயிட்டேன்னா ரொம்ப கஷ்டம். சென்னையில் தான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆஃபீஸ் சென்னை தான் எப்பயுமே, அது எப்பயுமே உறுதி. அதனால் கொஞ்சம் வீடியோஸ் லேகாக தான் போயிட்டுருக்கோம். மெமரி லாஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நான் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க ஃப்ரீயாக இருக்கேன், எல்லாத்தை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ரொம்ப திங்கிங் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது, என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் கரெக்டாக போதா அப்படின்ட்டு. ஆனால் தினசரி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா தினசரி வீடியோ போட முடியுது. முன்னாடி அப்பப்போ வீடியோ போடுறது, இப்போ தினசரி வீடியோ போட முடியுது. அங்கே இருந்தப்போ அதுக்கு டைமே கிடைக்காது சுத்தமாக. ஒர்க்கு போனால் ஏதாவது சின்ன ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அங்கே இருக்கிறப்ப சும்மாலாம் இருக்க முடியாது, பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இங்கே சென்னையிலேருந்து இப்போ இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். திருப்பி மறுபடியும் போகணும். ஆனால் அதுக்கப்புறம் தினைக்கு வீடியோ வருமானு தெரியாது. அதேமாதிரி ரெகுலராக வீடியோஸ் கரெக்டாக டைமிங் வருமானு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வீடியோஸ் போட பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இந்த திங்கிங்கை வைக்கிறதுக்கு என்ன மேட்ரு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இங்கே இல்லை சுத்தமாக. நான் மறுபடியும் கிளம்புறப்ப கண்டிப்பாக அங்கே போயிட்டு செட்டப்லாம் மாறிடும். இந்த பேக்ரவுண்டே இருக்காது, இந்த செட்டப் இருக்காது. இந்த பளிச்சுன்னு இந்த குவாலிட்டியும் இருக்குமான்னு தெரியல. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியோட வீடியோஸ் இப்போ கொஞ்சம் குவாலிட்டியாக வந்துட்டு இருக்கு. அதனால் அந்த குவாலிட்டி இருக்குமான்னு தெரில. பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு தெரில. அமையறதை பொறுத்து தான் இருக்குது. நல்லா அமைஞ்ச பிரச்சனை இல்லை. வீடியோஸ் இப்படியே போயிட்டுருக்கு.
இந்த மாதிரி ரொம்ப தலை இந்த சைடு இருக்குல்ல, இங்கே அப்படியே இப்படி வலிக்குது, அப்படி வலிக்குது, பெத்தப்பா வலிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. புதுசாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி புலம்புறது, ரேண்ட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் என்னோட இது சொல்லலான்னு நினச்சேன். என்னது, என் வாழ்க்கை கதை பெருசாக ஒன்றும் இல்லை. எப்படி காலேஜ் முடித்தேன், காலேஜ் எப்படி சர்வே பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொரோனாலே போயிடுச்சு. ஏன்னா கொரோனா பீரியடில் தான் எனக்கு காலேஜ் வந்துச்சு. ஃபஸ்ட் இயர் முடிகிறப்ப கொரோனா வந்துடுச்சு, லாக்டவுன் போட்டாங்க. ஆன்லைன்லேயே எக்ஸாம் வச்சு எல்லாம் ஆன்லைன்லேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆன்லைன்லேயே பாஸ் ஆகி ஆன்லைன்லேயே கிளியர் பண்ணியாச்சு. அப்படியே முடிவு போனதுனால பெருசாக காலேஜ் லைஃப் இல்லை. இல்லை என்ன தெரியுமா கொடுமை, நான் கல்ச்சுரல்ஸே எங்கள் காலேஜில் நான் பார்த்ததே கிடையாது. காலேஜ் முடிகிற வரைக்குமே கல்ச்சுரல்ஸ் பார்த்தது கிடையாது. காலேஜ் ஃபைனல் இயரில் தான் காலேஜ் தொடர்ந்தாங்க. தேர்ட் இயர் கொஞ்சம் மிடில் தான் ஓப்பன் பண்ணாங்க. தேர்ட் இயர்லையும் இல்லை, எனக்கு கூட்டம் சேர்க்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்ச்சுரல்ஸ் நடத்தல. அதுமாதிரி ஃபைனல் இயரில் நடத்துவாங்க பார்த்தா ஃபைனல் இயரில் அதுக்கான சோர்ஸ் இல்லை. ஏன்னா முன்னாடி சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம் தெரிஞ்சு சில பேர் எல்லாம் கற்றுப்பாங்க. அதான் ப்ரொசீஜரலாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஜூனியர்ஸ் வருவாங்க, சீனியர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து கற்றுக்கிட்டு அப்படியே கல்ச்சுரல்ஸ் நடத்துவாங்க. ஃபைனல் இயர் வந்து கல்ச்சுரல்ஸ் நடத்துவாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு சொல்லித்தர சீனியர்ஸ்னு கிடையாது. ஏன்னா சீனியர்ஸ் இருக்கிறப்ப நாங்கள் லாக்டவுன் வீட்டில் இருந்தோம். ஒரு ஈவெண்ட் நடக்கல, ஒன்றும் நடக்கல. அதனால பெருசாக ஒரு ஒன்றுமே பிடிப்பு இல்லை. அதனால கல்ச்சுரல்ஸ் நடக்கல. கல்ச்சுரல்ஸ் பார்க்காத ஒரே செட்னா தான் இது. மற்ற இன்னொரு காலேஜெல்லாம் போய் கல்ச்சுரல்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு 2 கல்ச்சுரல்ஸ் பார்த்துருக்கேன் என் லைஃப்ல இது வரைக்கும். என் லைஃப்லேயே மொத்தமாகவே 2 கல்ச்சுரல்ஸ் தான் பார்த்துருப்பேன். பக்கத்து காலேஜ் போயிட்டு என் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், என் காலேஜ் நான் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட கூப்பிட்டாங்க, வாங்க கல்ச்சுரல்ஸ் நடக்குது வந்து பார்த்துட்டு போங்கன்ட்டு. அதுக்கும் நாங்கள் போகல. ஏன்னா எப்படி என்ன நடக்கும் அப்படின்ட்டு யாரும் போகல. சில பேர் போனாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, நான் போகல. பெருசாக அவ்வளோ இது இல்லை. ஆனால் பயங்கரமாக பண்ணிட்டானுங்களாம், ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க. நமக்குலாம் அவ்வளோ அந்த குடிப்பனை இல்லை. என்னால் என்ன பண்ணுறது, பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா இருங்களேன்டா நீங்கள். ஓகே பகலே. காலேஜ் கல்ச்சுரல்ஸ் தான் பயங்கர கடுப்பாக போயிட்டு இருக்கு. வேற எதுவும் இல்லை. இந்த கல்ச்சுரல்ஸ் பார்க்காதனால நம்ம கல்ச்சுரல்ஸ்னால என்னன்னு தெரியாது. அதோட ப்ரொசீஜரே காலிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நடக்கும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கான்னு இல்லை, என்னன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு. இதுக்கப்புறமா கல்ச்சுரல்ஸ் சேர்க்க முடியாது, ஏற்கனவே 3 வருஷம் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் போய் பார்க்குறேன், வந்து சேர்த்துக்கோங்கன்னா எவனும் சேர்த்துக்க மாட்டான். போடாடே வெண்ணன்னு தள்ள அடிச்சு வெளில அனுப்பிச்சிடும். அதனால காலேஜ் கல்ச்சுரல்ஸும் பார்க்க முடியாது. அப்படியே போயிட்டு இருக்கு நண்பர்களே. அதனால டே இன் மை லைஃப் அடுத்து இனிமேல் வெளில விளாக் பண்ணலான்னு இருக்கேன். வீட்டுக்குள்ளே இந்த வீடியோஸ் எடுக்கிறது அவ்வளோவா இதாகுமான்னு தெரில. ஆனால் வெளில போய் விளாக் பண்ணுவோம். ஓகே, நம்ம இதில் கண்டிப்பாக காசு சேர்த்து வச்சு வெளில போய் விளாக் பண்ணுவோம். டே இன் மை லைஃப்னு சொல்லிட்டு விளாக் பண்ணுறேன். அடுத்து வேற என்ன சொல்ல நினச்சேன், வேறு எதுவும் நண்பர்களே இதான் பேசணும்னு நினச்சேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் விஜய் பரத்வாஜ் சைனிங் ஆஃப். டாட்டா. டயர்டாக இருக்குது, அதனால் ரொம்ப பெரிய குட் பை இல்லை.